அன்னதானம் என்பது ஒரு தர்மச் செயல், அதை ஒரு தலைவரின் பெயரில் நடத்துவதில் தவறில்லை என நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளனர். கோவில்களில் அன்னதானம் வழங்க தடை கோரிய மனுவை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன், ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயரில் அன்னதானம் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் தவறு என கருத முடியாது. அன்னதானம் என்பது அடிப்படையில் ஒரு உன்னதமான தர்மச் செயல். பசியால் வாடும் ஏழைகளுக்கு உணவு வழங்குவதை குறை கூற முடியாது என தெரிவித்தனர். கோவில் நிதியை பயன்படுத்துவது குறித்த ஆட்சேபனைக்கு பதிலளித்த நீதிமன்றம், இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படியே ஏழைகளுக்கு உணவு வழங்குவதற்காக கோவில் நிதியை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கோவில்களின் அடிப்படை அறப்பணிகளில் ஒன்று எனச் சுட்டிக்காட்டியது. தமிழக அரசின் இந்த முடிவை ஆதரித்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள், அரசு சமூக ஒற்றுமையையும் சாதி ஒழிப்பையும் மேம்படுத்தும் நோக்கில் இத்தகைய கொள்கை முடிவுகளை எடுத்துள்ளது. அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்துவது சமூக நல்லிணக்கத்தை வளர்க்கும் ஒரு செயலாகும் என குறிப்பிட்டனர். மனுதாரரின் வாதங்களில் முகாந்திரம் இல்லை என குறிப்பிட்ட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு, அண்ணா நினைவு தினத்தில் அன்னதானம் வழங்க தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதன் மூலம் திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய கோவில்களில் பேரறிஞர் அண்ணா நினைவு தின அன்னதான நிகழ்வுகள் நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சமூக நீதி மற்றும் அறநிலையத்துறை செயல்பாடுகளுக்கு கிடைத்த முக்கிய அங்கீகாரமாக இந்த தீர்ப்பு பார்க்கப்படுகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக கோவில்களில் அன்னதானம் வழங்குவதற்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இன்று அதிரடியாக தள்ளுபடி செய்தது. அன்னதானம் என்பது ஒரு தர்மச் செயல், அதை ஒரு தலைவரின் பெயரில் நடத்துவதில் தவறில்லை என நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளனர்.